திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கு கொடைக்கானல் போலீஸ் டிஎஸ்பி மதுபதி தலைமையில் கொடைக்கானல் போலீசார் கடந்த 2 தினங்களாக தங்கும் விடுதிகள், தனியார் காட்டேஜ்கள், டென்ட் ஹவுஸ்கள் உள்ளிட்ட பல இடங்களில் அதிரடி சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கொடைக்கானலில் போதை காளான் விற்ற 6 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று போதை காளான் உட்கொள்வதற்காக போதை காளான் வாங்க வந்த கர்நாடகா, கேரளா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 10 சுற்றுலா பயணிகளும் கைது செய்யப்பட்டனர். இதுபற்றி செய்தியாளர்களை சந்தித்த கொடைக்கானல் போலீஸ் டிஎஸ்பி மதுமதி, போதை காளான் விற்பது சம்பந்தமான சமூக வலைதளங்கள் கண்காணிக்கப்பட்டு இதுபற்றி வீடியோ வெளியிடும் நபர்களின் கணக்குகள் முடக்கப்படும் என்றும், போதை காளான் அதிகமாக விளையும் வனப்பகுதிகள் கண்டறியப்பட்டு வனத்துறையினருடன் இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த அவர், கடந்த சில மாதங்களாக சுமார் 100 பேர் போதை காளான் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவங்களுக்கான தண்டனை அதிகபட்சமா 12 வருஷமும் 1 லட்சம் ஃபைனும் இருக்கு. ஸோ கடுமையான தண்டனை நம்ம செக்ஷன் NDPS ஆக்ட் அண்டர்ல இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு அவங்க லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாம நம்ம டாக்ஸி கைடு அசோசியேஷன், அது மட்டும் இல்லாம கேர்டேக்கரா ஒரு காட்டேஜ்ல ஒர்க் பண்றவங்க, நார்மலா நீங்க சொல்ற மாதிரி ஒரு விவசாயத்துல ஈடுபட்டிருக்கவங்க எல்லாருமே இந்த காளானை எடுக்கிற ஒரு இதுல இருக்காங்க. எடுத்து டூரிஸ்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கறதும் தப்பு, அதை வாங்கிக்கிறதும் தப்பு. பொசிஷன்ல வச்சிருந்தாலே NDPS ஆக்ட் படி அவங்க குற்றவாளியா தான் கருதப்படுவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.